வணக்கம். ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடு தழுவிய அடையாள வேலை நிறுத்தம். ரஷ்ய பிரதி வெளிவுற அமைச்சர் இன்று இலங்கைக்கு விஜயம். எரிபொருள் ஒதுக்கீட்டை 1/3 குறைத்த அமைச்சர்கள். குவைத் கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ஹோமோசூடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு கட்டணம். ஈரானின் திட்டத்திற்கு அங்கீகாரம். இலங்கை வம்சாவளி அதிதியா பிரான்சில் மேயராக நியமிப்பு. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இசாரா செவ்வந்திக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிறந்தநாள் விழா. போர் ஒப்பந்தங்களில் இருந்து உடனடியாக விலகிவிடு. வவுனியாவில் சுவரொட்டிகள். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம். கப்பலில் இருந்து இறக்கப்படும் விலைக்கு எரிபொருள் தருவதாக கூறிவிட்டு மக்களை ஏமாற்றுகின்றது அரசாங்கம். எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். வைத்தியர்களின் இடமாற்றங்கள் சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்படுவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபா சுகததாச தெரிவித்துள்ளார். இருப்பினும் மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், மகரகம அபேஷா வைத்தியசாலை, விசேட சிறுநீரக பிரிவுகள், முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் தேசிய மனநல நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என வைத்தியர் பிரபா சுகததாச குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலைநிறுத்தம் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக செலுத்தாவிடேன் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வைத்தியர்களின் வேலைநிறுத்த நடவடிக்கை குறித்து அண்மையில் கருத்து வெளியிட்ட சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமோனி பின்வருமாறு தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள் என்ற ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்ல முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அதனால் வரலாற்றில் அவ்வாறான விடயங்கள் பெரியளவில் நடந்ததும் இல்லை. குறிப்பாக இந்த தொழிற்சங்கம் அவ்வாறான காரியங்களை செய்ய முடியும் என நான் நினைக்கவில்லை. கடந்த சில நாட்களாக கூறப்பட்ட விடயங்களில் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. எவ்வாறாயினும் வைத்தியர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரோ டுரண்டோ இன்று நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் நோக்கில் அவர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் ரஷ்ய பலசக்தி பிரதி அமைச்சரும் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் இதன்போது இலங்கைக்கு கச்சா எண்ணெய் வழங்குவது தொடர்பில் ரஷ்யா தனது விருப்பத்தை வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்கு சதித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுவதாக சோசலிச மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற பந்தமேந்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க ரஷ்யாவிலிருந்து உடனடியாக எண்ணெயை இறக்குமதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தங்களது எரிபொருள் ஒதுக்கீட்டை 1/3 அதிகமான அளவில் தானாக முன்வந்து குறைத்துக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பலசக்தி நெருக்கடி காரணமாக நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்மாதிரியாக விளங்கும் வகையில் அனைத்து அமைச்சர்களும் பொதுவான உடன்பாட்டிற்கு வந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்மானத்திற்கு இணையாக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தங்களது எரிபொருள் ஒதுக்கீட்டை கணிசமான அளவு குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். உலகளாவிய வலுசக்தி நெருக்கடி மற்றும் நிலவும் வறட்சியான வானிலைக்கு மத்தியில் நீர் மற்றும் மின்சாரத்தை சேமிப்பதற்கு அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் நாட்டின் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புடன் பங்களிக்க வேண்டும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். வலுசக்தி மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் உள்ளூராட்சி நிறுவனங்களும்
மூலம் விசேட வேலை திட்டங்களை தயாரிப்பது அவசியமாகும். நிறுவனங்களில் அவசியமற்ற மின் விளக்குகளை அணைத்தல், மின் தூக்கிகளின் பயன்பாட்டை முடிந்தவரை குறைத்தல், அதிக செலவு ஏற்படும் விளம்பர பலகைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் இரவு 9 மணிக்கு பின்னர் அவற்றை அணைத்து வைத்திருப்பது அவசியமாகும். இந்த நாட்டின் அரச நிறுவனங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிரஜைகளுக்கும் இந்த நடவடிக்கையில் பங்கு கொள்ளுமாறும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இதற்காக உங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துபாய் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் நடத்தப்பட்ட சமயத்தில் குறித்த கப்பல் முழுமையாக எண்ணெயால் நிரப்பப்பட்டிருந்ததனால் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கப்பலில் இருந்த 24 பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் திட்டத்திற்கு ஈரான் பாராளுமன்ற குழு அங்கீகாரம் அளித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் உறுப்பினர் ஒருவர் இந்த திட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதன் கீழ் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் இந்த நீரிணையூடாக பயணிப்பது தடை செய்யப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலதிகமாக ஈரானுக்கு எதிரான தடைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய நாடுகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமானுடன் இணைந்து ஈரான் இந்த புதிய கட்டண முறைமையை அமல்படுத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 20% பொதுவாக ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த முக்கியமான கடல்வழி பாதை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. இருப்பினும் கடல் சார்பு புலனாய்வு நிறுவனமான கேபிஎல்ஆர் இன் கூற்றுப்படி போர் தொடங்கியதில் இருந்து இந்த பாதையூடாக நடைபெறும் போக்குவரத்து சுமார் 95% வீழ்ச்சி அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நகரின் பெரிஸ் நகருக்கு அருகிலுள்ள பொண்டோ கொம்ப்ளட் மாநகர சபையின் பிரதி மேயராக 25 வயதேயான இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த அதிதியா ஆனந்தராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் நிலவிய யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற அகதிகளின் புதல்வியான இவர் தனது 19 வயதிலேயே நகரசபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். தனது கடின உழைப்பு, கொள்கை உறுதி மற்றும் தான் வாழும் நகரத்தின் மீதான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் அண்மையில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் இவர் சிறந்து விளங்கியிருந்தார். 2026 மார்ச் மாதம் பெண்டோ கொம்ப்ளட் நகரின் பிரதி மேயராக நியமிக்கப்பட்ட அதிதியா உள்ளூராட்சி நிர்வாகம் மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஊர்காவத்துறையை பூர்வீகமாக கொண்ட ஆனந்தராசா குடும்பத்தை சேர்ந்த இவர் தனது குடும்ப பின்னணி மற்றும் ஆரம்பகால அனுபவங்களே அரசியலில் தனக்கு ஆழ்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் இளைஞர் விவகாரங்களுக்கான மாநகர சபை உறுப்பினராக பணியாற்றிய போது 11 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்டோருக்கான திட்டங்கள், குவாலிட்டி ஜூனியர்ஸ் என்னும் செயற்திட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான விழிப்புணர்வு பட்டறைகளை அவர் முன்னெடுத்திருந்தார். இவரது இந்த புதிய நியமனம் மேலும் பல இளைஞர்களை அரசியலுக்கு தலைமைத்துவத்துக்கு பணிகளுக்கு வரவழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரின் பிறந்த தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிற்குள்ளேயே கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவிற்கு தனிப்பட்ட ஒற்றர் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. புலனாய்வு பிரிவினர் மூலம் இந்த தகவலை உறுதிப்படுத்திய பிரதி போலீஸ் மா அதிபர் உடனடியாக பிராந்திய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு குறித்த செயற்பாட்டை தடுக்குமாறு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பின்னர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் மகேஷ் குமார் சிங்கவை அங்கு அனுப்பி வைத்ததுடன் தாமும் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். இதன்போது சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் சகோதரர் கேக் ஒன்றை கொண்டு வந்திருப்பதும் அவரது பெரியம்மா மற்றும் மகன் ஆகியோர் அங்கு வருகை தந்திருப்பதும் தெரியவந்தது. சந்தேக நபரை சிறை
கூட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்து அங்குள்ள ஓரிடத்தில் கேக் வெட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கேக் வெட்டும் போது புகைப்படம் எடுக்க வேண்டாம், பின்னர் அவை இணையத்தில் வெளியாகிவிடும் என அவர் அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரின் உறவினர்கள் மற்றும் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட சுமார் 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. பொறுப்பதிகாரியின் இத்தகைய செயற்பாடு குறித்து உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீஸ் விசேட விசாரணை பிரிவிற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். விசாரணைகளின்படி சந்தேக நபரின் சகோதரருடன் குறித்த பொறுப்பதிகாரி நீண்டகாலமாக தொலைபேசியில் உரையாடி வந்துள்ளமையும் அவரை இந்த பிறந்தநாள் விழாவிற்கு திட்டமிட்டு வாய்ப்பளித்துள்ளமையும் அம்பலமாகியுள்ளது. இதன் காரணமாக குறித்த பொறுப்பதிகாரியின் சேவை விரைவில் இடைநிறுத்தப்படலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க, இந்திய, ஜப்பானிய போர் ஒப்பந்தங்களில் இருந்து விலகிடு என்ற வாசகத்தினை தாங்கிய சுவரொட்டிகள் வவுனியா நகரின் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் சுவரொட்டியின் கீழ்ப்பகுதியில் முன்னிலை சோசலிச கட்சி என உரிமை கோரப்பட்டுள்ளது. வவுனியா நகரசபை வீதி, நூலக வீதி, பைரவ புளியங்குளம் புகையிரத நிலைய வீதி என நகரின் பல வீதிகளில் இந்த சுவரொட்டியை காணக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும் நீதி கோரிய பதாதைகளை தாங்கியவாறும் வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும், வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை மீறி தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் மூலமாக மக்களை சுரண்டி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் நேற்று குறிப்பிட்டுள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் எரிசக்தி அமைச்சரின் தரகு பணத்தை குறைத்து கப்பலில் இருந்து தரையிறக்கப்படும் விலைக்கு எரிபொருளை வழங்க முடியும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அன்று கூறினாலும் இன்று ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு 128 ரூபாய் வரி அறவிடப்பட்டு 400 ரூபாய் வரையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரைசேரியில் 1 டிரில்லியன் ரூபாய் இருப்பதாக கூறும் அரசாங்கத்திற்கு உண்மையில் மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த வரியை குறைத்து நிவாரணம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறியதன் மூலம் அரசாங்கம் தனது போலி முகத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக கூறிய அரசாங்கம் இன்று அதனை படிப்படியாக அதிகரித்து வருவதுடன் பாரிய நிலக்கரி ஊழல் ஒன்றுக்கும் வழிவகுத்துள்ளதாக மரிகார் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி கொள்வனவுக்காக டெண்டம் காலம் 42 நாட்களில் இருந்து 21 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் தரம் குறைந்த நிலக்கரியை கொண்டுவர முறையற்ற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சாதாரண விலையான $98.50 பதிவாக அவசர கொள்வனவு என்ற பெயரில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரி $142 கொள்வனவு செய்யப்பட்டதன் மூலம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $43.50 மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையற்ற கொடுக்கல் வாங்கல்களால் நாட்டிற்கு சுமார் 25,000 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஜனாதிபதியே நேரடி பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கொடிகாமம் கெட்பேலி வேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றுள்ளனர். இதன்போது மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை செலுத்தியவர் போலீசாரை கண்டதும் தப்பி செல்லும் நோக்கில் வேகத்தை அதிகரித்து அவர்கள் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 50 வயதுடைய ஹெட்டியாராய்ச்சி ஆல்பர்ட் எனும் போலீஸ் சார்ஜென்ட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற மற்ற உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை நேற்று கைது செய்திருந்தனர். அவர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த
முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று பாலாவி பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞனின் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தொடர்ந்தும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.